ஐக்கிய நாடுகள் சபையானது எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு நீதி தர போறதில்லை. ஜனாதிபதி சட்டத்தனி சுமந்திரன் அவர்கள் 2022 குறிப்பிடுகிறார், எப்போதும் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். சர்வதேச விசாரணை என்பது இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதுதான். பிரித்தானியா போன்ற நாடுகளில் எத்தனையோ சர்வதேச சட்டவாளர்கள் ஈழத்தமிழர் தரப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் வெறும் யாராவது ஒரு ஆள் பூனைக்கு மணி கட்டினால் அவருக்கு துரோக பட்டம் கொடுப்பதற்கு தமிழ் மக்கள் உணர்வு வயப்பட்டு தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த வீதியில் நின்று கண்ணீர் சொருகின்ற அந்த தாய்மாரை 2000 ரூபாய்க்கு வருவதாக சொல்லுகிறார். புலம்பெயர் நாடுகளில் பல பேர் இந்த இறுதிக்கட்ட போரில் ஈழப்போரில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் எந்த விதமான ஒரு திருவாளர் சுமந்திரன் நிழல் பிரதமராக காணப்பட்டார். ஆனால் அந்த சர்வதேச உண்மைக்கு நீதிக்குமான செயற்திட்டம் சார்பாக ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் போய் அந்த விடயத்தினை நாங்கள் பேசிவிட்டு வருகின்றோம் என்பதற்காக எங்களுக்கு சர்வதேச விசாரணை நடைபெறப் போவதும் இல்லை. இந்த ஐநாவினுடைய இப்போதைய புதிய தீர்மானம் பிரித்தானியாவினுடைய தலைமையில் வந்திருக்கிறது. இது என்னென்ன வகையில் ஈழத்தமிழர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்புகிறீர்கள்? வணக்கம், இது சக்கரவியூகம். பாரதிய நம் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக ஐநாவிலே தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு பிரிவினை வந்திருக்கிறது. அதே போல ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அல்லது ஸ்ரீலங்காவினுடைய முடிவுக்கு அப்பால் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய காலப்பகுதியில் ஜெனீவாவில் ஈழத்தமிழர்களுக்காக ஒரு சாட்சியமாக சென்றிருக்கக்கூடிய சட்டத்தனி வைஷ்ணவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக நீங்கள் ஜெனீவாவுக்கு சென்று வந்திருக்கிறீர்கள். ஜெனீவாவினுடைய மனித உரிமைகள் பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது பல்வேறு விதமாக சொல்லப்படுகிறது. இதனுடைய தாற்பயங்கள் எப்படியாக இருக்கிறது? நாங்கள் இதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தற்பொழுது நடைபெற்றது 60வது கூட்டத்தொடராக இருக்கிறது. இதற்கு முதல் நடைபெற்ற கூட்டத்தொடரில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவினுடைய அக்கவுண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்பது நடைமுறையில் இருந்து வந்திருந்தது. அந்த விடயத்தினை இன்னும் கால நீடிப்பு செய்யப்பட்டதாகத்தான் தற்பொழுது ஒரு தீர்மானம் ஒன்று வந்திருக்கின்றது. அந்த தீர்மானத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக தலைமை வகித்த நாடுகளில் ஐக்கிய ராச்சியம் முக்கியமான நாடாக இருக்கின்றது. அதை விட கனடா அதனுடன் சேர்ந்த மேலும் கோ குரூப் கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடுகளுடன் இணைந்து ஒரு 30 நாடுகளுக்கு 30 நாடுகள் இருக்கும். அந்த நாடுகளுடைய ஒரு அனுசரணையுடன் அல்லது அவர்களுடைய ஆதரவுடன் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த அந்த தீர்மானத்தின் பொறுத்தவரையில் அந்த தீர்மானத்தில் இருந்த சில சொற்பதங்கள் தற்பொழுதைய தீர்மானத்தில் நீக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய அழுத்தங்கள் இந்த கோ குரூப் கண்ட்ரீஸின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் தமிழர்கள் தரப்பு நாங்கள் அதில் பார்க்க வேண்டும். முக்கியமாக நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கை, அதாவது நாங்கள் ஒரு பிரிட்டிஷினுடைய ஆதிக்கத்தில், அதாவது கொலனைசேஷனுக்கு காலனித்துவத்துக்குள் இருந்த ஒரு நாடாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். அதையும் தற்பொழுது இந்த ஐக்கிய ராச்சியம் தான் இந்த தீர்மானத்தினுடைய தலைமை தாங்கிய நாடு என்பதையும் நாங்கள் இங்கு எடுத்து பார்க்க வேண்டும். ஆகையால் எத்னிக் கன்ஃப்ளிக்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு சொற்பிரயோகமானது அங்கு மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த சொற்பதம் மீட்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ்காரர் இந்த எங்களுக்கு சுதந்திரத்தை வழங்கி சென்றதன் பிற்பாடு இலங்கையில் இருந்த ஒரு அடிப்படை பிரச்சனையாக இந்த இனப்பிரச்சனை தான் இருந்து வந்திருக்கின்றது. அந்த இனப்பிரச்சனை என்பதுதான் இவ்வளவு காலம், அதாவது 30 வருட கால யுத்தமாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முதல் இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், எங்களுடைய அரசியல் ரீதியாக நாங்கள் யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்திலே இருக்கட்டும், இனப்பிரச்சனை என்பதுதான் இலங்கையில் இருந்த பிரச்சனையாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பதம் நீக்கப்பட்டிருப்பது என்பது தமிழர் தரப்புக்கு ஒரு பலவீனமான ஒரு விடயமாகத்தான் காணப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த இராணுவ மயமாக்கல் என்ற அந்த சொற்பதமானது நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஈழத்தமிழர்களுக்கு இந்த இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனை இருந்திருக்கின்றது. அந்த இனப்பிரச்சனையின் காரணமாக யுத்தம் நடைபெற்றிருக்கிறது. அந்த யுத்தத்தில் சர்வதேச குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக அனைத்து சர்வதேசத்துக்கும் அது தெரிந்த விடயமாக இருக்கிறது. ஆனால் இந்த தீர்மானத்தில் கூட இந்த தமிழர்கள் என்ற பதங்கள் பாவிக்கப்படவில்லை. அதாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது போர்க்குற்றங்கள் தொடர்பான சாட்சியங்களை சேகரிப்பதற்கான ஒரு விடயமாகத்தான் இந்த தீர்மானத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த அக்கவுண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் காணப்படுகின்றது. இருந்த பொழுதிலும்
அங்கு சில விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்றுதான் நாங்கள் கூற வேண்டியதாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும், அதாவது ஏற்கனவே இருந்த தீர்மானத்தை விட தற்பொழுது வந்த தீர்மானமானது இலங்கை அரசனுடைய அழுத்தங்கள் அல்லது இந்த கோ குரூப் கண்ட்ரீஸ் இலங்கை அரசுக்கு ஒரு விதத்தில் சார்பானதாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும், அல்ல இல்லாவிட்டால் இந்த வாக்கெடுப்பின்றித்தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வாக்கெடுப்புக்கு போகின்ற பொழுது பூகோள அரசியல் இலங்கை ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். ஆகையால் நாடுகளுடைய ஆதரவு கிடைக்கப்படாத பட்சத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாது என்ற ஒரு வாதத்தினை முன்வைத்து தான் இப்படியான சில பதங்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அவர்களால் நியாயப்படுத்தப்படுகின்றது. இந்த அடிப்படையில் தமிழர்கள் நாங்கள் இதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இருக்கின்ற தற்பொழுதுள்ள ஒரு நிலைமையாக காணப்படுகிறது. ஆகையால் ஏற்கனவே 3 வருடங்களாக காணப்பட்டிருந்த இந்த அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்டில் எங்களுடைய சாட்சியங்களை, அதாவது தமிழர் தரப்பு அந்த சாட்சியங்களை நாங்கள் தேவையான அளவிற்கு அந்த சாட்சியங்களை வழங்கி இருக்கின்றோமா என்பது தமிழர் தரப்பின் முன்பாக இருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அவ்வாறு நாங்கள் போதிய அளவு சாட்சியங்கள், அதாவது சர்வதேச குற்றங்கள் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் வழங்கப்படாமல் இருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் தற்பொழுது நீடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த 2 வருட காலப்பகுதியையும் தமிழர்கள் தரப்பு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட, வலிந்து காணாமலாக்கப்பட்ட தற்பொழுது எங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதாவது யுத்தத்துக்கு பின்னராகவும் எங்களுக்கு தமிழர்களுக்கு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நான் இந்த இடத்தில் கூற வேண்டும் என்றால், இந்த அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்டில் 2 விதமான அமைப்புகள் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு அமைப்பு 2009 முதல் நடைபெற்ற சாட்சியங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதாவது போர்க்குற்றங்கள் அல்லது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இங்கு இடம்பெற்ற இனவழிப்பு தொடர்பான விடயங்கள். இன்னொரு அமைப்பு 2009 பிற்பட்ட விடயங்களை, சாட்சியங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த 2 அமைப்புகளையும் தமிழர்கள் தரப்பு எவ்வாறு கையாள வேண்டும் என்பது எங்களுடைய தமிழர்கள் தரப்பில் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக அவர்கள் சாட்சியங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஐநாவினுடைய ஊழியர்களுக்கு இலங்கைக்குள் வந்து செயலாற்றுவதற்கான அந்த விசா தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த சாட்சியங்கள் திரட்டுகின்ற தளங்கள் புலம்பெயர் நாடுகளில் மாத்திரம் இருக்கின்ற போது இப்போதும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழர்களுக்கான நீதியை நீங்கள் எப்படி திரட்டப் போகிறீர்கள்? இதையும் நாங்கள் தெளிவாக இந்த விடயம் கலைக்கப்பட வேண்டும். ஐநாவின் இந்த கூட்டத்தொடரில் நடைபெறுகின்ற விடயங்கள் ஐட்டம் 1 தொடக்கம் ஐட்டம் 10 வரையிலான விடயங்களுக்குள் விவாதிக்கப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. இலங்கை தொடர்பான விடயங்கள் விவாதிக்கப்படுகின்றது ஐட்டம் 2க்குள் தான் விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த ஐட்டம் 2க்குரிய அந்த கோட்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், அதற்குரிய விடயம் அங்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானம், அதாவது இலங்கை தொடர்பான விவாதமானது ஐட்டம் 2க்குள் விவாதிக்கப்படுகின்ற பொழுது அங்கு எடுக்கப்படுகிற ஒரு தீர்மானம் அல்லது அது தொடர்பாக அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு, அதாவது இந்த ஸ்லெப் போன்ற அமைப்பானது சுயாதீனமாக இலங்கைக்குள் அவர்கள் செயற்பட முடியாது. அவ்வாறு அவர்கள் வருகின்ற பொழுது இலங்கை அரசினுடைய ஒரு அனுமதியுடன் தான் அவர்கள் செயற்படக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அந்த விசா மறக்கப்படுவதற்கான காரணம் இருக்கின்றது. ஆகையால் நாங்கள் இந்த ஐட்டம் 2க்குள் விவாதிக்கப்படுகின்ற இலங்கை தொடர்பான விவகாரத்தினை ஐட்டம் 4 என்று சொல்லப்படுகின்றதுக்குள் விவாதிப்பதற்கான ஒரு பொறிமுறையினை நாங்கள் இலங்கை ஈழத்தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் அதற்கான அழுத்தங்களை பிரயோகித்தோம் என்று சொன்னால் சர்வதேச சமூகத்தினுடைய நேரடியான பிரசன்னம் அல்லது நேரடியாக அவர்கள் இலங்கைக்குள் அவ்வாறான விடயங்களை கையாளக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பாக கூற வேண்டும் என்னவென்று சொன்னால், ஐட்டம் 4க்குள் கொண்டு விவாதிக்கின்ற விடயமானது ஒரு பாரதூரமான விடயம் என்ற ஒரு நாட்டினுள் இடம்பெற்றிருக்கின்ற பொழுது அது ஐட்டம் 4க்குள் விவாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அங்கு நாங்கள் ஈழத்தமிழர்கள் எந்த இடத்தில் நாங்கள் அதில் கவனமாக செயற்பட வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு நடைபெற்றிருந்த போர்க்குற்றங்கள் அல்லது எங்களுக்கான இனவழிப்புக்கான சாட்சியங்களை நாங்கள் கூடிய அளவு இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அந்த கவுன்சிலுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். அல்லது ட்ரீட்டி பாடிஸ் இருக்கின்றது, 9 ட்ரீட்டி பாடிஸ் இருக்கின்றது. அதாவது மைனாரிட்டி ரைட்ஸ் சம்பந்தமான ட்ரீட்டி பாடி, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான ட்ரீட்டி பாடி, டோர்ச்சர் சம்பந்தமான ட்ரீட்டி பாடி, என்வாயன்மெண்டல் சம்பந்தமான ட்ரீட்டி பாடி, இவ்வாறான ட்ரீட்டி பாடிஸுக்கு நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்ற பொழுது, அதாவது அவை தொடர்பான அந்த விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிற பொழுது இங்கு பாரதூரமான ஒரு மனித உரிமை பிரச்சனை இருக்கின்றது என்ற அடிப்படையில் எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் அந்த ஐட்டம் 4 கொண்டு வருவதற்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் நாங்கள் வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நான் திரும்ப கூறுகின்றது, இலங்கைக்கு ஆதரவு கொடுக்கின்ற வல்லரசுகள் காணப்படுகின்றன, ஏனைய நாடுகள் காணப்படுகின்றன. அதாவது ஏசியன் ரீஜனில் இருக்கிற நாடுகள், ஆப்பிரிக்கன் ரீஜனில் இருக்கிற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே இலங்கை அரசாங்கத்துக்கு அவர்கள் ஆதரவு கொடுக்கின்ற அடிப்படையில் அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் எந்த ஐட்டமுக்குள் இலங்கை தொடர்பான விடயம் விவாதிக்கப்படும் என்று. இதுதான் சுயாதீனமாக
இந்த ஐக்கிய நாடுகள் ஆணையகத்தினுடைய அலுவலர்கள் இங்கு வந்து செயற்பட முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம். ஆகையால் இலங்கை தமிழர்கள் நாங்கள் எவ்வளவு அழுத்தங்களை பிரயோகிக்கிறோம், சாட்சியங்களை கொடுக்கின்றோம் என்பதை வைத்துத்தான் இந்த ஐட்டம் 2 ஐட்டம் 4 இலங்கையினுடைய விவாதத்தை நாங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு விடயம், குறிப்பாக நீங்கள் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்ற பதத்தை பாவிக்கிறீர்கள். கடந்த 13 ஆண்டுகளாக தமிழர் தரப்பு பல்வேறு தளங்களில் இந்த அழுத்தங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக புலம்பெயர் நாடுகளிலே பல அமைப்புகள் இதற்காகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையிலே இலங்கை அரசினுடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவர்கள் அனுமதிக்காமல் நாட்டிற்குள் வந்து ஒரு சுயாதீன விசாரணையை செயற்படுத்த முடியாத ஒரு கட்டமைப்பிடம் இருந்து நாங்கள் ஒரு நம்பிக்கையை எதிர்பார்ப்பது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கு? நாங்கள் மனித உரிமை ஆணையகத்தினை அல்லது அதனுடைய மற்ற அந்த பொடிஸ் என்று சொல்லப்படுகிற அமைப்புகளை இலங்கை தமிழர்கள் எவ்வாறு, அதாவது ஈழத்தமிழர்கள் எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்பதை வைத்துத்தான் அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னுடைய இந்த முறை நான் ஐநா சென்று வந்ததன் அடிப்படையில் நான் கூற வேண்டிய ஒரு விடயம் எவ்வாறு இருக்கின்றதுன்னு சொன்னால், ஈழத்தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. நீங்கள் கூறியிருந்தீர்கள் பல புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றவர்கள் அந்த அழுத்தங்களை பிரயோகிக்கிறார்கள். அதே போன்ற ஒரு கட்டமைப்பினை நாங்கள் ஈழத்திலேயும் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பினை உருவாக்கணும். சிவில் சமூகங்களுடைய பிரசன்னம், சிவில் சமூகங்கள் எவ்வாறான ஒரு விடயங்களை அழுத்தங்களை பிரயோகிக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் எவ்வாறான ஒரு விடயங்களை அந்த அழுத்தங்களை பிரயோகிக்கின்றார்கள் என்பதை வைத்துத்தான் நாங்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையினை ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வரலாறுகள் இருக்கின்றது. அதாவது ஏனைய நாடுகளுடைய வரலாறு நாங்கள் பார்த்தோம். பலஸ்தீனத்தினுடைய பிரச்சனையானது தற்பொழுது ஒரு அளவு கட்டத்திற்கு பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறதுக்கு பல நாடுகள் முன்வந்திருக்கின்றன. இதேபோல் சவுத் சூடான், ஈஸ்ட் திமோர் போன்ற நாடுகளுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் ஈழத்தமிழர்கள் எந்த கட்டத்தில் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதை இந்த மாதிரியான விடயங்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றன. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரிகின்றது. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலினுடைய அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த அதிகாரிகள் இங்கு வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றதா இல்லையா என்பதை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றிருக்கின்ற இந்த போர்க்குற்றங்கள் அல்லது இனப்படுகொலை தொடர்பான சாட்சியங்கள் கூடிய அளவுக்கு இன்னும் இந்த ஒஸ்லாப்பில் கூட பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் இருக்கின்ற ஆதங்கமாக இருக்கின்றது. அங்கு ஏனைய இனத்தவர்களுடைய சாட்சியங்கள் இருக்கின்றன. அது தொடர்பாக அவர்கள் எங்களை விட அதிக அளவிலான சாட்சியங்களை அங்கு கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தொன்று வெளியிடப்படுகின்றது. ஆகையால் நாங்கள் வேலை செய்கின்றோம், ஆனால் எந்தளவு தூரத்துக்கு வேலை செய்கின்றோம் என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இதே விடயம்தான். அதாவது பலஸ்தீனம் இன்று பல நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது. நாங்களும் நிறைய காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் வேலை செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், இப்படியாக நிறைய விடயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாட்டை கூட எங்களுக்கு ஆதரவாக அழைத்துக் கொள்ள முடியாது. அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ஒரு நாடு இந்த இன்னொரு நாட்டை அழைத்து செல்ல முடியும். ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்காக துணிந்து வருவதற்கு யாருமே இல்லை. இது ஒரு வெக்கப்பட வேண்டிய விடயம். இந்த நிலைமையில் நாங்கள் மேலும் மேலும் எங்களை படுத்திக் கொண்டு எங்களுக்குள் ஒவ்வொருவரையும் தனி மனித துதிப்பாடை கொண்டு இப்படியாக காலம் கடத்துகின்றோம். எங்களிடம் இருக்கக்கூடிய கேள்வி, இன்று பலஸ்தீனத்தை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு நடக்கின்ற அந்த கொலைகள், குண்டு வீச்சுகள் தான் காரணம் என்று சொன்னால் முள்ளிவாய்க்காலில் இதைவிட மோசமாக கண்டிப்பாக இந்த இடத்தில் நான் குறிப்பிடப்பட வேண்டிய விடயமானது சைட் இவெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சைட் இவெண்ட்டுக்கு நாங்கள் எங்களுடைய இலங்கை ஈழத்தமிழர்கள் சார்பான, அதாவது தமிழர்கள் சார்பான பிரதிநிதிகள் நாங்கள் பலஸ்தீனம் தொடர்பான ஒரு நடைபெற்ற சைட் இவெண்டில் நாங்கள் பங்கு பெற்றிருந்த பொழுது இந்த விடயமானது அங்கு நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதாவது கேள்வியாக முன்வைத்திருந்த இந்த பலஸ்தீனத்துக்கு தற்பொழுது நடைபெறுகின்ற விடயங்கள் போன்றுதான் 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட போரில் இலங்கையில் நடைபெற்றிருந்தது. இருந்த பொழுதும் அந்த நேரத்தில் எந்த ஒரு நாடுகளும் இலங்கையில் இருந்த ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு வழங்கவில்லை என்று சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபை கூட அந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு விடயத்தினை இலங்கை தொடர்பாக அவர்கள் குறித்திருக்கவில்லை. நாங்கள் பார்த்தோம் 2009க்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் பயங்கரவாதத்தை இலங்கை ஒழித்து விட்டது என்றுதான் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டது. இந்த விடயத்தில் நாங்கள் முன்வைத்து பலஸ்தீனம் தொடர்பான அந்த அவர்களுடைய அந்த வரலாறு எவ்வாறு இருந்தது தொடர்பான ஒரு விடயமானது அங்கங்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த விடயத்தில் நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பலஸ்தீனர்கள் உலகெங்கும் பறந்து வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய போராட்டமானது நூற்றாண்டுகள் கடந்த போராட்டமாக இருந்துதான் தற்பொழுது அவர்களுக்கான ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கு பல நாடுகள் முன்வந்திருக்கின்றன. ஈழத்தமிழர்களும் எங்களுக்கு 2009க்கு யுத்தம் முடிவடைந்து விட்டதற்கு பிற்பாடு நாங்கள் எவ்வாறாக எங்களுக்கான அந்த நீதியை கேட்டு போராடுகின்றோம் அல்லது 2009க்கு முதல் நடந்த எங்களுடைய பிரச்சனையை எவ்வாறு நாங்கள் கையாண்டிருந்தோம் என்பதில் தான் நாங்கள் அங்கு ஒற்றுமை
செயற்பட வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஆகையால் நாங்கள் இன்னமும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக பல்வேறுபட்ட நாடுகளுக்கான அந்த நீதி பொறிமுறை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அது ஐசிசிக்கு போனதாக இருக்கலாம், அல்லது ட்ரைபுனல்ஸ் கிரியேட் பண்ணதாக இருக்கலாம், அல்லது ட்ரூத் ஃபைண்டிங் மெக்கானிசமாக இருக்கலாம், அல்லது ஐசிஜிக்கு போனதாக இருக்கலாம். ஈழத்தமிழர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வாய்ப்புகள் இல்லை என்று கூறிவிட்டு நாங்கள் சோர்ந்து விடக்கூடாது. நாங்கள் இன்னமும் வேலை செய்ய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையினை எங்களுடைய பக்கம் நாங்கள் திருப்ப வேண்டும். பல்வேறு நாடுகளை எங்களுக்கு ஆதரவாக திரட்ட வேண்டும் என்பதுதான் இந்த விடயத்தில் என்னுடைய பலஸ்தீனத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்றது என்று சொன்னால் எங்களுக்கு இடம்பெற்ற அந்த இனப்படுகொலை அல்லது எங்களுக்கான அந்த அநீதிக்கான ஒரு நீதிக்கான பொறிமுறையானது நாங்கள் போராடி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இன்றல்ல 16 வருடங்கள் என்பது ஒரு சிறு ஆண்டுகளாகத்தான் என்னால் பார்க்கப்பட்டது. பலஸ்தீனர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது எங்களுக்கு அந்த 16 வருடங்களுக்கு இன்னும் ஐக்கிய நாடுகள் சபையானது எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு நீதி தரப்போறதில்லை. நாங்கள் தட்டி கொண்டே இருக்க வேண்டும் அல்லது நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான அந்த நீதி கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போல தமிழ் மக்களுக்கான நீதி என்பது கிடைக்கப்பெற வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. ஆனால் இங்கு இடம்பெற்றக்கூடிய மாற்றம் என்பது காலகாலமாக நாங்கள் ஜூத கட்டுமானத்தை சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போது பலஸ்தீன கட்டுமானத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம். இதுதான் அந்த மாற்றமாக இருக்கிறது தவிர தமிழ் மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டை முன்வைக்கக்கூடிய நிலைப்பாட்டில் நாங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளவில்லை, எங்களை ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளவில்லை. புலம்பெயர் நாடுகளில் நகைச்சுவையாக சொல்லிக் 700 அமைப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். அதே போல அது கிட்டத்தட்ட உண்மைதான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் இருக்கிறது. அதே போல தாயகத்தை பொறுத்தவரை தமிழ் தேசிய அரசியல் பரப்பு என்பது ஒரு கேலிக்கூத்து மேடையாக மாறி இருக்கிறது. ஒரு பக்கமாக தமிழ் தேசியம் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற போர்வையில் அவர்கள் தமிழ் தேசியத்தை விழுங்குவது ஒரு பக்கம், இன்னும் ஒரு பக்கமாக ஏக்கிய ராஜ்யவா அல்லது சமஷ்டியா ஒற்றையாட்சியா இதற்குள்ள ஒரு பிரச்சனை. இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னவர்கள் காத்திரமாக தமிழ் மக்களுக்கான ஆதரவை அல்லது பங்கு கொண்ட அந்த பங்காளிகளாக அவர்கள் செயற்படவில்லை. குறிப்பாக நான் ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். திருவண்ணாமலையில் கன்சைட் வதை முகாம் இருந்தது. அந்த கால அது தொடர்பான விவரங்களை சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் வெளிப்படுத்தியது. நல்லாட்சி என்று சொல்லி இவர்கள் சொல்லுகின்ற காலப்பகுதி. அந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி பங்காளியாக, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆட்சி பங்காளியாக இருந்தது. திருவாளர் சுமந்திரன் நிழல் பிரதமராக காணப்பட்டார். ஆனால் அந்த சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் சார்பாக ஒரு ஆதரவான கருத்தை கூட இவர்கள் சொல்லவில்லை. அங்கு கொல்லப்பட்டது, அங்கு சித்திரவதை செய்யப்பட்டது, அங்கு கண்கள் பிடுங்கப்பட்டது எங்களுடைய இளைஞர்கள். ஆனால் எங்களுடையவர்களுக்கு இந்த அக்கறையினம் இருக்கிறது அல்லது நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட தயாராக இல்லாத போது இவையெல்லாம் எப்படி எங்களுக்கு சாத்தியமாக போகிறது? ஆம், இந்த இடத்தில் அனைத்தரும் ஒட்டுமொத்த தமிழர்களாக நாங்கள் இந்த விடயங்களை சரிவர செய்திருக்கின்றோமா அல்லது தமிழ் தேசியத்திற்காக தமிழ் தேசியம் என்று கூறுகின்றவர்கள் சரிவர செய்ய இருக்கின்றோமா என்பது அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றீர்கள், எங்களுக்கு மேல் ஒற்றுமை இல்லை, நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு மேல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கின்றோம், நாங்கள் இணைந்து செயற்படவில்லை என்று கூறுவதன் அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு மேல் குற்றச்சாட்டை வைப்பதை தவிர்த்து நாங்கள் அந்த விடயத்தை சரிவர செய்திருக்கின்றோமா, எங்களுடைய இனத்திற்கான கடமையை நாங்கள் சரிவர செய்திருக்கின்றோமா என்று ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுக்கும் தங்களை தாங்களே கேள்வி கேட்க வேண்டும். அதாவது அரசியல் பரப்பில் இருக்கின்றவர்கள் தங்களுக்கான பொறுப்புகள் என்ன, தங்களுடைய கடமைகள் என்ன, தாங்கள் எவ்வாறு இவ்வளவு காலமும் இந்த ஈழத்தமிழர்களுக்காக இடம்பெற்ற இந்த அநீதிகளுக்காக தங்களுடைய வேலை திட்டங்கள் நாட்டில் எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லது சர்வதேச ரீதியில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கண்டிப்பாக அந்த பொறுப்பை உணர்ந்து அவர்கள் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தற்பொழுது இருக்கின்ற அந்த ஒஸ்லாப் என்பது 2 வருடங்கள் நீடிக்கப்பட்டிருப்பது என்பது தமிழர்களுக்கு அது ஒரு சாதகமானதாகத்தான் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல அந்த சொற்பதங்கள் நீக்கப்பட்டது எங்களுக்கு பலவீனமாக இருந்தாலும் இதை நாங்கள் சாதகமாகத்தான் பார்க்க வேண்டும். இவ்வாறான ஒரு நேரத்தில் ஏற்கனவே நடந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறப்போம். நீங்கள் கூறியது போல ஏற்கனவே இருந்த சாட்சிய பொறிமுறைகளை நாங்கள் சரிவர பயன்படுத்தவில்லை என்றாலும் இனி வருகின்ற இந்த 2 வருட கால பகுதிக்குள் நாங்கள் சாட்சியங்களை எவ்வாறு நாங்கள் சேகரிப்பதற்காக எங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் செய்ய போகின்றோம். அவ்வாறு சேகரிக்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற பட்சத்தில் மீண்டும் ஒரு 2 வருடங்களோ அல்லது 3 வருடங்களோ இந்த ஒஸ்லாப் என்பது நீடிக்கப்படும் பட்சத்தில் இன்னும் அதிக அளவிலான சாட்சியங்களை நாங்கள் சேகரிப்பதன் மூலமாகத்தான் எங்களுக்கான ஒரு பொறிமுறையை நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். நான் திரும்ப கூறுவது என்னவென்று சொன்னால் இந்த ஒஸ்லாப் என்பது சர்வதேச விசாரணையோ அல்லது சர்வதேச நீதி கேட்பதற்கான பொறிமுறையோ அல்ல. அவர்களுடைய வேலை இங்கு ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கிறது இலங்கையில், அந்த குற்றங்களுக்கான சாட்சியங்களை சேகரித்து களஞ்சியப்படுத்தி வைப்பதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. ஆகையால் அந்த களஞ்சியப்படுத்தி வைப்பதைத்தான்
நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் ஐசிசிக்கோ ஐசிஜேக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ட்ரூத் ஃபைண்டிங் மெக்கானிசத்துக்கு போகும் பொழுதோ நாங்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற கடமை என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த சாட்சியங்களை சேகரிக்கின்ற பொறிமுறைக்கு ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் எவ்வாறு தங்களுக்கான அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட போகின்றார்கள் என்பதுதான் இருக்கின்றது. என்றால் ஏற்கனவே நடைபெற்ற விடயங்கள் எங்களுக்கே தெரியும். நீங்கள் கூறியது போல அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அல்லது நல்லாட்சி அரசாங்கத்துடன் இருந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே தவறுகளை விட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த தவறுகளை திரும்ப திரும்ப நாங்கள் அவர்களுக்கு சுட்டிக்காட்டி எங்களுடைய ஒற்றுமையை பலவீனப்படுத்தாமல் நாங்கள் ஒற்றுமையாக இந்த விடயத்தை எவ்வாறு கையாளப் போகின்றோம் என்பதை அனைவரும் ஒன்றிணைந்துதான் செயற்பட வேண்டும். இங்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ அல்லது கட்சி பேதங்களோ அது எதுவுமே வேலை செய்ய போறதில்லை. என்று சொன்னால் நாங்கள் பார்த்தால் உள்நாட்டில் எங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கின்றது, சர்வதேச ரீதியில் எங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கின்றது என்பதை ஒவ்வொருத்தரும். என்றால் நீங்கள் கூறியது போல ஏற்கனவே நாங்கள் ஜூதர்களை ஒரு உதாரணமாக கூறிக்கொண்டிருந்தோம். தற்பொழுது பலஸ்தீனர்களை உதாரணமாக ஒவ்வொரு ஜூதருடைய மனதிலும் தன்னுடைய இனத்திற்கான அந்த விடுதலை இருந்தது. தற்பொழுது பலஸ்தீனர்கள் ஒவ்வொருவருடைய அந்த மனசிலும் தங்களுக்கான இனத்திற்கான விடுதலை இருக்கின்றது. அதே அந்த உணர்வு, எங்களுடைய இனத்திற்கான விடுதலைக்கான உணர்வு அல்லது அதற்குரிய கடமை பொறுப்புணர்ச்சி எங்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் தான் நாங்கள் இது ஒரு நீண்ட பயணம். நாங்கள் 16 வருடமாகிவிட்டது, எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் கூறிக்கொண்டு இருப்பதை விட இது ஒரு நீண்ட பயணம். அதற்கு ஒவ்வொருவரும் எவ்வாறு நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதை உணர்ந்து நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு இடத்தில் தான் நாங்கள் தற்பொழுது நிற்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயம், அதாவது விடுதலை வேட்கை என்ற விடயத்தில் ஈழத்தமிழர்களோடு யாரையும் ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் காத்திரமான பங்களிப்பை விடுதலைக்காக மேற்கொண்ட ஒரு இடம் இன்று 16 ஆண்டுகளாக தடமாறி செல்லுகிறதா அல்லது தடமாறி செலுத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்விதான் நம் முன்னே முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் குறிப்பிடுகின்றது போல நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும், ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இந்த விடயங்கள் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கிறது. இந்த இனம் ஏதோ ஒரு கட்டத்திலே விடுதலை அடைய வேண்டும், தன்னுடைய கனவை அடைய வேண்டும் என்பதிலே எல்லோருமே குறியாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஒன்று இருக்கிறது இல்லையா? பொது கட்டமைப்புகள் உருவாக்கி இந்த மண்ணிலே என்ன பாடுபட்டது என்பது தொடர்பாக உங்களுக்கு நன்கு தெளிவு இருக்கும் என்று நம்புகிறேன். இப்படியான நிலைமையை எப்படி நாங்கள் களைந்து விட போகிறோம்? அதே போல இவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற சர்வதேச விசாரணை என்ற விடயத்தை தான் ஒவ்வொரு போராட்டங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் 2022 குறிப்பிடுகிறார், எப்போதும் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த விடயத்தை நாங்கள் எப்படி பார்ப்பது? சர்வதேச விசாரணை என்பது இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதுதான் என்னால் கூற முடியும். ஏனென்று சொன்னால் சர்வதேச விசாரணைக்கான ஒரு பொறிமுறைகள் அல்லது சர்வதேச விசாரணைக்கான அந்த சாட்சியங்கள் அல்லது அது ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கிறதா என்பது தொடர்பான ஒரு ட்ரூத் ஃபைண்டிங்கை கண்டுபிடிப்பதற்கான ஒரு மெக்கானிசம் இடம்பெற்றிருக்குமே ஒழிய சர்வதேச விசாரணை என்று சொல்லப்படுவது ஐசிசி அல்லது ஐசிஜே அல்லது ஒரு ட்ரைபூனலை கிரியேட் பண்ணி, இலங்கைக்கு சொல்லி ஒரு தனி ட்ரைபூனலை கிரியேட் பண்ணி அல்லது ஒரு இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதாவது IIM என்றுவாங்க, IIM என்றுவாங்க. அப்படியான ஒரு மெக்கானிசம் உருவாக்கப்படும் பொழுதுதான் சர்வதேச விசாரணை என்பது ஆரம்பிக்கப்படும். ஆனால் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றது என்பது அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களோடு பேசியிருப்பார்கள் அல்லது அந்த இடத்திற்கு வந்து அவர்கள் ஒரு இன்ஸ்பெக்ஷனை செய்திருப்பார்கள். அது தொடர்பான விடயங்களை தொகுத்து வழங்கப்படுவதுதான் அந்த அறிக்கையாக காணப்படும். இன்னொரு விடயம் இதில் நாங்கள் கூற வேண்டும் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனம், அந்த உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ ஒரு தேசிய இனத்திற்கு அனைத்து சர்வதேச சட்டங்களாலும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெளிவான ஒரு விடயமாக இருக்கணும். அவ்வாறு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேசிய இனத்துக்கு எதிராக ஒரு அநீதி நடைபெற்றிருக்கின்ற பொழுது அந்த அநீதி எங்கு நடைபெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் அந்த நாட்டு அரசாங்கமே அந்த அநீதி இழைத்திருக்கிறது. அதாவது ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவார்கள். அவ்வாறு ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் தவறிய ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு விசாரணையை உள்நாட்டில் நாங்கள் முன்னெடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் குற்றம் செய்தவர்களிடமே போய் நாங்கள் நீதி கேட்பது என்பது அந்த இடத்தில் சரியான ஒரு முறையாக இருக்காது. அதாவது அரசாங்கத்தினுடைய அரச கட்டமைப்பினுடைய ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த அரசாங்கம் என்பது ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியை கூற வேண்டியது அந்த ஒரு அரசாங்கம் தான், அரசு தான் கூற வேண்டியிருக்கின்றது. ஆகையால் தமிழர்களிடத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் என்னவாக இருக்கின்றதால் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் தேவை. அந்த விசாரணையை எவ்வாறு நாங்கள் முன்னெடுக்க போகின்றோம் என்பதுதான் எங்களுக்கு இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. அதாவது தற்பொழுது நாங்கள் எங்கு நிற்கின்றோம் என்றால் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் மட்டும்தான் நாங்கள் நிற்கின்றோம்.
அங்கு எங்களுக்கான அறிக்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், அல்லது அந்த ட்ரீட்டி பாடிஸுக்கு எங்களுக்கான ஒரு குற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒழிய சர்வதேச விசாரணைக்குரிய எந்த ஒரு பொறிமுறையோ கட்டமைப்பினையோ நோக்கி நாங்கள் இன்னும் முன்னகர்த்தவில்லை. நிச்சயமாக நீங்கள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அதாவது நாங்கள் இந்த 13 ஆண்டுகளாக ஐநாவினுடைய மனித உரிமை மன்றை குறிவைத்துதான் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் சரி, இங்கு இருக்கக்கூடியவர்களும் சரி, அரசியல் ரீதியாகவும் சர்வதேச அரசியலையும் சரியாக கையாளுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட இந்த விடயத்திலே முடங்கி செல்கிறார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், நீங்கள் சொன்னது போல அறிக்கைகளை வெளியிடலாம், தீர்மானங்களை சொல்லலாம், கண்டனங்களை வெளியிடலாம். இதை தாண்டி எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நகர்வுகளையும் மேற்கொள்ள முடியாது. அதற்கு அவர்களுக்கு மனமும் இல்லை. அவர்கள் பலஸ்தீனத்திற்கு நடந்து கொண்டது, காசாவிலே கண்டித்தது கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு கண்டனங்கள் இருக்கவில்லை. ஆனால் நாங்கள் இதை தாண்டிய ஐநாவினுடைய மனித உரிமை மன்றை தாண்டிய ஒரு பொறிமுறையை கற்றுக்கொள்ளவில்லையா? அதை நோக்கி செல்வதற்கான வழிகளை கண்டறியவில்லையா? இது தொடர்பான ஒரு தெளிவு கட்டாயம் ஈழத்தமிழர்களிடம் இருக்க வேண்டும். அது என்னுடைய ஒரு அவாவாகவும் இருக்கிறது. தொடர்பான ஒரு விளக்கங்களை இனி வருகின்ற காலத்தில் ஈழத்தமிழர்களிடையே சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு கடப்பாடு ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுக்கும் இருக்க வேண்டும். எனக்கும் அந்த கடப்பாடு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். இந்த OHCHR இந்த ஆஃபீஸுக்கு இருக்கின்ற அதிகாரம் என்ன? இந்த ஹியூமன் ரைட்ஸ் கூட்டத்தொடரில் எவ்வாறான விடயங்கள் விவாதிக்கப்படுகின்றது, அந்த விடயங்கள் எது தொடர்பாக விவாதிக்கப்படுகின்றது, அதற்கு அடுத்ததாக இருக்கின்ற ட்ரீட்டி பாடிஸுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கின்றது, அல்லது கமிட்டி ஆன் என்ஃபோர்ஸ் டிஸப்பியரன்ஸில் எவ்வாறு நாங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விவாதங்களை கொண்டு போய் முன்வைக்கின்றோம், அவை எவ்வாறு சர்வதேச பொறிமுறைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு அடிப்படையாக அமையும் என்பது தொடர்பான ஒரு தெளிவங்களுக்கு இருக்க வேண்டும். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் போய் அந்த விடயத்தினை நாங்கள் பேசிவிட்டு வருகின்றோம் என்பதற்காக எங்களுக்கு சர்வதேச விசாரணை நடைபெறப் போவதும் இல்லை. அது ஒரு நீதி கேட்கின்ற ஒரு பொறிமுறையாகவும் மாறப்போவதில்லை. அங்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு அநீதி இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு அறிக்கையை நாங்கள் கொடுக்கின்றோம், அல்லது அநீதி இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். அந்த இடத்தில் தான் நாங்கள் இதுவரைக்கும் நிற்கின்றோம். ஆகையால் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர வேண்டியதற்கு சர்வதேச சட்டங்கள் தெரிந்த சட்டத்திறனிகள் எங்களுக்கு தேவை. அந்த சட்டத்திறனிகள் இந்த சர்வதேச சட்டங்களை எவ்வாறு நெறியாள வேணும், அல்லது அதனை எவ்வாறு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது தொடர்பான ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லீகல் கிளினிக் அல்லது ஒரு லீகல் கவுன்சில் கமிட்டி ஒன்று ஈழத்தமிழர்களிடையே உருவாக வேண்டும். அதாவது சர்வதேச சட்டங்களை கையாளுபவர்கள், உள்நாட்டில் இருப்பவர்கள், இந்த உள்நாட்டில் இருப்பவர்கள் எவ்வாறு இந்த சாட்சியங்களை அல்லது இந்த பொறிமுறையை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள், அது தொடர்பாக எவ்வாறு இந்த சர்வதேச சட்டங்களை, என்று சொன்னால் ICCக்கு போகுன்பதற்கு சர்வதேச சட்டத்தினை தெரிந்திருக்கின்ற ஒரு சட்டத்தரணி தேவை. அவர் சர்வதேச சட்டங்களில் 10 வருடங்களாவது தன்னுடைய அந்த சட்டவாண்மை தொழிலை அவர் முன்னெடுத்திருக்க வேண்டும். அவ்வாறான ஈழத்தமிழர்களுக்கிடையில் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற சட்டத்திறனிகளை நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும். ஒன்றிணைத்து நாங்கள் அதற்கான பொறிமுறையை உருவாக்க வேண்டும். அந்த விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டும், நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அதாவது ICCக்கு போவதற்கு எத்தனை வழக்குகள் நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டும். எங்களுக்கு மியான்மர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்றது. நாங்கள் அந்த விடயங்களை எடுத்து நாங்கள் வரலாற்றினை, அந்த மியான்மருடைய வரலாற்றினை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் 20,000க்கு மேற்பட்ட வழக்குகளை தனிப்பட்ட ரீதியாக ICCயில் கொண்டு போய் ஃபைல் பண்ணியிருக்கிறார்கள். அந்த விடயமானது நாங்கள் சொல்லுவோம் தானே, ICCக்கு போவதற்கு இல்லாட்டி ஜெனரல் அசம்பிளிக்கு போய் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போய்த்தான் ஒரு விடயமானது பாஸ் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். ஆகையால் அதை மியான்மர் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்ற பொறிமுறையை நாங்கள் வாசித்தறிய வேண்டும். அந்த விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது நாங்கள் பிந்தி விட்டோமா, பிழை விட்டோமா என்று நான் இங்கே கூற விடவில்லை. இனியாவது நாங்கள் அவற்றினில் கவனம் செலுத்த வேண்டும், நாங்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த விடயத்தில் நான் ஒரு சட்டத்தரணியாக பல விடயங்களில் பேச முடியும், ஆனால் அந்த விடயங்கள் மிக தெளிவாக பேச வேண்டியதாக இருக்கின்றது. என்று சொன்னால் சர்வதேச பொறிமுறை, சர்வதேச சட்டங்கள் எவ்வாறு இந்த இலங்கை தொடர்பான, அதில் பல சட்டவாளர்கள் அந்த விடயங்களில் இன்டலெக்சுவல்ஸ்லாம் இருக்கிறவர்களோடு சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று கட்டாயம் நாங்கள் ஈழத்தமிழர்கள் உருவாக்கி அந்த விடயங்களை கையாள வேண்டிய கட்டாயத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். திரும்ப திரும்ப நான் சொல்கின்றேன், சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் இன்னும் எந்த விதமான ஆயத்தங்களையோ முன்னெடுப்புகளையோ நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் தான்
நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள், அதாவது நாங்கள் குற்றம் செய்தவர்களிடம் நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியாது என்று குறிப்பிடுகிறீர்கள். ஒரு விடயம், நாங்கள் எல்லோருமாக சர்வதேசத்தை நோக்கி நீதி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அத்தனை அநீதிகளுக்கும் சர்வதேசத்தினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் தான் எங்களுக்கு எதிராக அவர்கள் இந்த விவகாரங்களிலே தலையிட்டார்கள், ஆயுதங்களை வழங்கினார்கள். அதே நேரம் ஐநாவை பொறுத்தவரை அது அரசுகளினுடைய மன்று, அரசுகளுடைய நலன்களை மட்டுமே பேணும். ஆக ஒரு தேசிய இனமாக ஈழத்தமிழர்களுடைய சுயாதீனமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியாது. இன்னும் ஒரு விடயம் நீங்கள் குறிப்பிட்டது அந்த சட்டவாளர்களை ஒன்றிணைப்பது. பிரித்தானியா போன்ற நாடுகளில் எத்தனையோ சர்வதேச சட்டவாளர்கள் ஈழத்தமிழர் தரப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் வெறும் அரசியல் தஞ்சம் கோருகின்ற, அகதி தஞ்சம் கோருகின்ற வழக்குகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த விவகாரத்தில் முன்னுக்கு வருவது யார்? யார் அந்த பூனைக்கு மணி கட்டுவது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படியான அந்த குறையை தீர்த்து வைக்கின்ற ஒரு தளம் எங்களால் உருவாக்க முடியும் என நம்புகிறீர்கள்? உருவாக்க முடியுமா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்ற அடிப்படையில் நாங்கள் உருவாக்கியே தீர வேண்டும் என்பதுதான் ஒரு காலகட்டம். கண்டிப்பாக உருவாக்க வேண்டும். நாங்கள் அதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் நான் நினைக்கின்றேன், புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள், இந்த நிலத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து அதற்கான ஒரு விடயத்தினை கண்டிப்பாக முன்வைக்கணும். யாரோ ஒருவராவது அதை முன்வைத்தால்தான் அது தொடர்பான ஒரு சிந்தனை ஏற்படும் என்பதுதான் எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் அதை சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். என்று சொன்னால், இப்பொழுது நாங்கள் அதை ஆரம்பித்தால்தான் இன்னும் 2, 3, 4, 5 தலைமுறைகள் கடந்தாவது நாங்கள் அதற்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் நீங்கள் கூறியது உண்மை. பிரித்தானியாவில் பல்வேறு சட்டவாளர்கள் இருக்கின்றார்கள். அதாவது சர்வதேச சட்டங்கள் தொடர்பாக வாதாடுபவர்கள் இருக்கிறார்கள். ICC நீதிமன்றங்களில் கூட வாதாடி இருக்கின்ற எங்களுடைய தமிழ் சட்டவாளர்கள் இருக்கிறார்கள். சர்வதேச சட்டங்கள் தொடர்பாக அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து நாங்கள் அதற்கான முயற்சிகளை கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் தற்பொழுது நிற்கின்றோம். நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். நிச்சயமாக சரதன் அவர்களே, இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். தடாகி சிவராம் அவர்கள் அடிக்கடி பேசிக்கொள்வார், மக்கள் அரசியல் வெளிப்படைய வேண்டும் என்று சொல்லி. நாங்கள் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மக்கள் அரசியல் வெளிப்படைய செய்யப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பூச்சியம் தான் விடையாக இருக்கிறது. எங்களுடைய மக்கள் இன்று ஸ்ரீலங்காவினுடைய தேசிய அரசியல் நீரோட்டத்தில் கலப்பதற்கு தயாராகிறார்கள். அதுகள் அந்த விடயங்கள் தொடர்பாக அதிக அக்கறை கொள்ளுகிறார்கள். வடக்கிலே ஒரு தேசிய கட்சி இந்த அளவுக்கு ஆசனங்களை பெறுகிற அளவுக்கு மாறி இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மக்களை அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்தவில்லை. எங்களுக்கு என்று ஒரு கனவு இருக்கிறது. நாங்கள் அதனை சென்று அடைய வேண்டும். அதற்கான பயண பாதைகள் இருக்கிறது. இந்த விடயங்களை மக்களிடம் பேசுவதற்கு யாரும் தயாரில்லை. எந்த கட்டமைப்புகளுமே இல்லை. 2009 தமிழர்களுடைய கனவுகளும் வேட்கைகளும் நிறைவுற்று விட்டது என்ற நிலைப்பாட்டில் தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, நாங்கள் இன்னும் ஒரு வழியில் இதனை அடைய வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது யார்? நீங்கள் குறிப்பாக மக்கள் செயல் என்ற ஒரு அமைப்பினூடாக செய்யப்பட்டவர்கள். உங்களுடைய அந்த அணிதிரள்பம், மக்களை ஒருங்கிணைத்த விடயம், இதெல்லாம் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. இந்த நிலையில் அவர்களுடைய செயற்பாடு அப்படியே நின்றுவிட்டதாக என்ற ஒரு கேள்வி வெளியிலே இருந்து கேட்கக்கூடியதாக இருக்குது. ஆக அந்த மக்களை தெளிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட போகிறீர்கள். ஆம், இந்த விடயத்தில் நான் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டும். எங்களுடைய செயற்பாடுகள் நின்றுவிடவில்லை. நாங்கள் அந்த செயற்பாடுகள் தொடர்பாக கலந்து ஆலோசித்துக் கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக மக்களுக்கான தெளிவுபடுத்தலை நாங்கள் செய்வோம். அந்த விடயம் இனிவரும் காலத்தில் ஒரு சரியான ஒரு பாதையில் நாங்கள் அதை செயற்படுத்துவோம் என்று எங்களுக்கான கலந்துரையாடல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த தளத்தினை நாங்கள் சரிவர செய்வோம் என்பதை நான் இந்த இடத்துல உறுதியாக கூறிக்கொள்கிறேன். இன்னொரு விடயம் நான் கூற வேண்டும். இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்களை ஏற்படுத்திய அந்த ஸ்ரீலங்காவினுடைய தேசிய கட்சிகள் எங்களுடைய கிராமங்கள் தோறும் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் அடுத்து 5 ஆண்டுகளுக்கு பின் வரக்கூடிய தேர்தலுக்காக பணியாற்றுகிறார்கள். நாங்கள் எங்களுடைய தேச கனவுக்காக அல்லது நாங்கள் கொண்டு அலைகின்ற இந்த லட்சியத்திற்காக செயற்பட எங்களுடைய கிராமங்களை நோக்கி செல்ல தயாராக வேண்டும். அது சாத்தியப்படுமா? இந்த இடத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், போருக்கு பின்னராக எங்களுடைய இந்த மக்களானவர் அரசியல் கட்சிகளுடன் மட்டுமே நின்று விட்டார்கள். அதாவது இந்த அரசியல் கட்சிகளும் மக்களுக்கு சரியான ஒரு விடயத்தினை தெளிவுபடுத்தாமல் அவர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இன்னொரு அரசியல் கட்சிகளை குற்றம் சாட்டுவது அல்லது அவர்களிடம் மீது இருக்கின்ற தனிப்பட்ட விரோதங்கள் அல்லது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளுக்காக ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அதற்கான முக்கிய காரணமாக இருக்கின்றது இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற அந்த அரசியல் ஆதரவாளர்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஒரு ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் கட்சிகளும் 2 கட்சிகள் இருக்கலாம், 3 கட்சிகள் இருக்கலாம், எல்லாம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இருக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய குறிக்கோளானது மக்களை பிளவுபடுத்துவதை விட்டு மக்களுக்கு இதுதான் எங்களுடைய தமிழர்களுடைய கனவு அல்லது தமிழர்களுடைய தேசிய அரசியல் என்பது தொடர்பான தெளிவினை அவர்கள்
கொடுக்கவில்லை என்பதை அரசியல் கட்சிகளுடைய அனைத்து தலைவர்களும் அதற்கான பொறுப்பு கூற வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தவறு விட்டிருந்தார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதாக கடந்த பாராளுமன்ற தேர்தல் அமைந்திருந்தது. எங்களுக்கான ஆசனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு தேசிய கட்சிக்கு நாங்கள் பறிகொடுத்திருந்தோம். அதற்கான காரணம் என்னென்று சொன்னால் இவர்கள் எப்பொழுதுமே கூறிக்கொண்டு வருகின்ற விடயங்களில் மக்களுக்கான நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது. இவர்களிடம் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் தான் எங்களுடைய மக்கள் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து அந்த தேசிய கட்சிகள் எங்களுடைய இடங்களை பிடித்திருக்கிறார்கள். தற்பொழுதும் இதேதான் அரசியல் கட்சிகள் பிழைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால் மக்கள் மயப்படுத்தப்படவில்லை, எங்களுடைய அரசியல் மக்கள் மயப்படுத்தப்படவில்லை. நான் இன்னொன்று கூற விரும்புகிறேன், எனக்கு இந்த அரசியல் ரீதியான மாற்றம் என்பதில் நான் நம்பிக்கை எப்பொழுதும் எனக்கு இருப்பதில்லை. அதாவது மக்கள் தாங்களாக உணர வேண்டும், இதுதான் எங்களுடைய தேசம் பற்றிய கனவு, இதுதான் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் என்பதுதானே ஒழிய இந்த பாராளுமன்றத்தில் போயிருந்து பேசுவதால் எதுவுமே நடைபெறப் போவதில்லை. ஒவ்வொருவரும் எங்களுக்குள் இதுதான் எங்களுக்கு தேசத்திற்கான கனவு அல்லது எங்களுடைய தமிழ் தேசியத்திற்கான அடிப்படை இதுதான் என்பதை நாங்கள் தமிழர்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இந்த மக்கள் செயல் அமைப்பானது அவ்வாறான ஒரு தெளிவுபடுத்தலை மக்களுக்கு இனி வருகின்ற காலத்தில், அதாவது நாங்கள் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் பிற்பாடு எங்களுக்கு இருக்கின்ற சில விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். உங்களுக்கும் தெரியும், பொது வழிகளில் நாங்கள் பல்வேறுபட்ட நினைவேந்தல்கள் அவற்றினை நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அரசியல் ரீதியாக மக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த மக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற தெளிவுபடுத்தலை நாங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நாங்கள் தீர்மானித்தோம். நீங்கள் குறிப்பிடுவது போல அரசியல் தரப்புகளிடம் நாங்கள் குறை கூறிக்கொண்டிருக்க முடியாது. இவர்கள் இப்படித்தான் என்ற ஒரு வரைவு இருக்கிறது. நாங்கள் அதை கடந்து ஒரு செயல்முறைவுக்கு செல்ல வேண்டும். இப்போது தமிழ் மக்களினுடைய இந்த நிலைமையிலே தேவையானது அரசியல் கட்சிகள் அல்ல, மக்கள் இயக்கங்களாக மக்கள் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும். இதுதான் இப்போது இருக்கக்கூடிய காலத்தினுடைய தேவை. ஆனால் அதனை சரியாக கையாளுவதற்கு தான் எங்களுடைய தேர்ச்சியாளர்கள் இல்லை என்ற ஒரு குறை இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த அரசியல் தரப்புகள் இப்படித்தான் பழக்கப்பட்டவர்கள், அரசியல் கட்சிகளால் தேர்தலுக்கான அரசியலை மட்டும்தான் செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் நன்கு உணர்ந்து விட்டோம். ஆகவே தமிழர்கள் ஒரு இனமாக திரளுவதற்கும் தங்களுடைய கனவுகளை நோக்கி பயணிப்பதற்கும் ஒரு மக்கள் கட்டமைப்பு என்பது அவசியமானது. அது இருந்தால், இப்போது பிரித்தானியாவினுடைய சார்பாக குமரேச ஐயர் குறிப்பிடுகிற போது வைத்தியர் மனோகரன் அவர்களை குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டார். பிரித்தானியாவில் இருந்தார் என்று குறிப்பிட்டார். இப்படியான சில சம்பவங்கள் தான் எங்களினுடைய சில பக்க நியாயங்களை எடுத்துரைக்கிறது. அது போன்ற முனைவுகளை நாங்கள் இப்போது செய்ய போகிறோம். நாங்கள் எப்பொழுது செய்ய போகின்றோம் என்பதில்லை, நாங்கள் செய்து குழுக்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், புலம்பெயர் தேசத்தில் 700 அமைப்புகள் இருக்கின்றார்கள். அதே போல் நிலத்தில் கூட பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அமைப்புகள் அனைவருமே எல்லோருக்குமே அந்த தெளிவுபடுத்தலை ஏற்படுத்துகின்றார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. மற்ற அடுத்த இன்னொரு விடயம், அனைவருமே அதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதும் இன்னொரு பிரச்சனையாக இருக்கிறது. என்று சொன்னால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசியல் கட்சிகளினுடைய அந்த ஒரு பிரெயின் வாஷிங் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது மூளைச்சலவைக்குள் எங்களுடைய தரப்பினர், அதாவது தமிழ் மக்கள் சென்று விட்டோம் என்பதுதான் கூற வேண்டும். அதிலிருந்து நாங்கள் என்றைக்கு வெளியில வருகின்றோமோ, அதாவது இந்த அரசியல் என்பது எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வையும் தரப்போவதில்லை அல்ல, எங்களுக்கான நீதியை பெற்று தரப்போவதில்லை என்பதற்கான தெளிவு எப்பொழுது எங்களுக்கு வருகின்றதோ அன்றைக்கு எங்களுடைய இந்த விடுதலை என்பது சாத்தியமாக கூடியதாக இருக்கின்றது. பூனைக்கு மணி கட்டுவது யார் என்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அவ்வாறு யாராவது ஒரு ஆள் பூனைக்கு மணி கட்டினால் அவருக்கு துரோக பட்டம் கொடுப்பதற்கு அதிகமானோர் வரிசையில் வந்து நிற்கிறார்கள். அது இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகையால் அது எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் இயக்கங்கள் ஒரு பேரியக்கங்களாக செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதற்கான ஒரு வழிமுறை உருவாகி இருக்கின்றது என்று தான் நான் நம்புகிறேன். அந்த வழிமுறை சரியான ஒரு தளத்தில் அல்லது பாதையில் முன்னெடுத்து செல்லப்படும் என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயங்களை பேரியக்கமாக தமிழ் மக்கள் ஒன்று திரள வேண்டும். தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கியது. அதனால தான் காலப்போக்கில் அப்படியே சிதைக்கப்பட்டது. எதையுமே நாங்கள் எதிர்மறையாக கொள்ள முடியாது. இது ஒரு வளர்ச்சி படி அல்லது வளர்ச்சி கட்டமைப்புக்கான ஆரம்பம் என்று கூட எடுத்துக்கொள்வோம். அப்படியாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு நியாயம் கற்பிப்பதாக இருந்தால் நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன இந்த விடயத்தை, துரோகி பட்டம் என்ற விடயத்தை எடுத்து வருகிற போதுதான் குறிப்பாக ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக இந்த போராட்டங்களில் கலந்து கொள்கின்றவர்கள் 2000 ரூபாய்க்காக வருகிறார்கள் என்று சொல்லி ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார். தமிழ் மக்கள் உணர்வு வயப்பட்டு தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த வீதியிலே நின்று கண்ணீர் சொருகின்ற அந்த தாய்மாரை
2000 ரூபாய்க்கு வருவதாக சொல்லுகிறார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக தமிழ் தேசியத்திற்காக போராடுகின்ற, தமிழ் தேசியத்திற்காக செயற்பட நினைக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர்த்து போகச் செய்கின்ற இந்த செயற்பாடு ஒரு திட்டம். இந்த விடயத்தை நான் எவ்வாறு பார்க்கின்றேன் என்று சொன்னால், சில பேருக்கு நாங்கள் அவ்வளவு கனதி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. தமிழ் தேசிய அரசியல் என்பதில் போலி தமிழ் தேசியவாதிகளும் வந்து செல்வார்கள், உண்மையான தமிழ் தேசியவாதிகளும் அவர்கள் இருப்பார்கள். ஆகையால் நாங்கள் இந்த போலி தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கான அவ்வளவான ஒரு கனதியான ஒரு இடத்தினை நாங்கள் கொடுக்க தேவையில்லை. சில விடயங்களை நாங்கள் கடந்து செல்ல முடியும் என்று சொன்னால், இவ்வளவு காலமும் தமிழ் தேசியமானது தூக்கி நிறுத்தப்படுகின்றது என்று சொன்னால், அங்கே உண்மை தமிழ் தேசியவாதிகள், உணர்வாளர்கள், எத்தனையோ பேருடைய தியாகங்கள், அவர்களுடைய அந்த விதைக்கப்பட்ட விதைகள் காரணமாக இருக்கிறது. இந்த எங்களுடைய ஈழ மண் என்பது மிகவும் அற்புதமான ஒரு உன்னதமான உணர்வுபூர்வமான மண்ணாக இருக்கிறது. இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. அவர்கள் எத்தனையோ தங்களுடைய அன்புக்குரியவர்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகளை தங்களுடைய போலி தமிழ் தேசியத்திற்காக அல்லது தங்களுடைய ஒரு தேவைக்காக பயன்படுத்தவர்கள் தொடர்பாக எந்த ஒரு கனதியான ஒரு பேச்சுக்களையோ அல்லது அவர்களுக்கான அந்த ஒரு இடத்தினை நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் தங்களுக்கான வலி சுமந்தவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். அவர்களை இழிவுபடுத்துபவர்களை பற்றி நாங்கள் அவர்களுக்கான அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அவர்களுக்கான அந்த ஒரு பெரிய ஒரு கனதியான ஒரு இடம் நாங்கள் கொடுக்க போவதில்லை. அவர்களை நாங்கள் விட்டுவிட்டு எங்களுக்கு என்ன கடமை இருக்கின்றது என்பதில் நாங்கள் ஒற்றுமையாக உண்மையான தமிழ் தேசியத்துக்காக பயணித்தோம் என்று சொன்னால், எங்களுக்கான அந்த விடுதலைக்கான பயணம் அது நீண்ட பயணமாக இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் அந்த இடத்தினை கண்டிப்பாக நாங்கள் அடைவோம் என்பதுதான் இருக்கின்ற விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், அதிகளவிலான பழமொழிகள் இருக்கின்றது. ஆனால் அந்த பழமொழிகளை நான் கூற விரும்பவில்லை. எப்பொழுதும் விமர்சிப்பவர்களும் இருக்கத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய சுயலாபங்களுக்காக சில விடயங்களை விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை பற்றி நாங்கள் அக்கறை கொண்டு அதை பொதுவாக நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக. நிச்சயமாக இன்னும் ஒரு விடயம், குறிப்பாக அணையா விளக்கினுடைய நினைவு தொகுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ஐநாவிலே சென்று செம்மணியினுடைய விவகாரங்கள் தொடர்பாக எல்லாம் பேசி வருகிறீர்கள். நீங்கள் வருகின்ற காலப்பகுதி இங்கே அணையா விளக்கினுடைய அந்த தூபி சிதைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? அணையா விளக்கினுடைய தூபி அழிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது இடித்து அழிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிக மிக கேவலமான ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அந்த அணையா விளக்கு என்பது அந்த போராட்டமானது மக்கள் செயல் அமைப்பினரால் உருவாக்கப்பட்டது என்பதை இந்த செம்மணி புதைகுழியினுடைய அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதால் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது. அங்கு இறந்திருக்கின்றார்கள், அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு போராட்டமாக, நீதி கேட்க வேண்டிய போராட்டம் அந்த போராட்டம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய ஒரு நினைவு சின்னமாகத்தான் அதில் அந்த தூபியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பல்வேறு இடங்களில் நீதி தேவை அல்லது அதற்கான ஒரு நல்லிணக்கம் தேவை என்று கூறுகின்றவர்கள் இவ்வாறான ஒரு நினைவு தூபிகளை என்றுமே அழிக்கப் போவதில்லை. ஏனென்று சொன்னால், அந்த நினைவு தூபிகள் என்னவாக சொல்லப்படுகின்ற அந்த சர்வதேச வரலாறாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய ஏனைய நாடுகளில் நடைபெற்ற இந்த படுகொலைகள் அல்லது அவற்றிற்கான நினைவு தூபிகள் என்னவற்றை சொல்லுகிற முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அளிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதே போல் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த நினைவு தூவி கூட அளிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த அணையா விளக்கினுடைய தூவி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தூவிகள் நினைவு சின்னங்கள் என்பன ஒரு மக்களினுடைய வலியை அவர்கள் உணர்வதற்கான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது நல்லிணக்கம் என்பதன் போர்வையில் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அணையா விளக்கு தூவி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு தடவை அவ்வாறான ஒரு அழிப்பு அல்லது அவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கும் இந்த தூபிகள் ஒரு நினைவு சின்னங்களாக காணப்படுகின்றன. ஆகையால் எதிர்கால சந்ததியினருக்கு, தலைமுறையினருக்கு அது ஒரு வரலாற்று பாடமாக கூட அமைவதற்காக இந்த நினைவு தூவிகள் இருக்கின்றன. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அணையா விளக்கினுடைய நினைவு தூவி, அதாவது மனித உரிமையினுடைய ஆணையாளர் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் வந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அது தொடர்பாக அவருடைய அறிக்கையினை கூட அவர் சமர்ப்பித்திருக்கிறார். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அணையா விளக்கினுடைய நினைவு தூவியை இனந்தனியாரோடு தான் அதை அளிக்கப்பட்டிருக்கிறது. யார் அதை அளித்தார்களோ, எவர் அளித்தார்களோ, அது ஒரு கண்டிக்கத்தக்க விடயமாகவும் மிகவும் வேதனைக்குரிய விடயமாகவும், அது இறந்தவர்களை அல்லது வலி சுமந்தவர்களுக்கான அவர்களுக்கான அந்த மரியாதை கொடுக்கப்படவில்லை, அவர்களுடைய வலிகளை உணரவில்லை என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டி நிற்கிறது. அது மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கு. நிச்சயமாக வேதனையான ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் அதனை ஒரு நேர்மறையாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அந்த தூபியானது மீண்டும் எங்களால் கட்டமைக்கப்பட்டு அந்த இடத்தில் மீண்டும் அந்த நினைவு தூவி தற்பொழுது
இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உடனடியாகவே அது மீள் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக. அதாவது ஒடுக்கப்படுகின்ற போதுதான் நாங்கள் அதிலே இருந்து வெடித்து வெளியேறுவோம். ஆகவே நாங்கள் ஒரு சாதாரண சமதளமான நிலையில இருக்கிற போது எங்களுடைய உத்வேகம் என்பது இருக்காது. இப்படியான சம்பவங்கள் எங்களுடைய போராட்டத்தை இன்னும் வீரியமாக்கும் என்பதுதான் இங்கு சிலருடைய கருத்தாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாகவும் இருக்கிறது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. குறிப்பாக நாங்கள் ஆரம்பித்த இடத்திற்கே மீளவும் பெறலாம். இந்த ஐநாவினுடைய இப்போதைய புதிய தீர்மானம் பிரித்தானியாவினுடைய தலைமையில் வந்திருக்கிறது. இது என்னென்ன வகையில் ஈழத்தமிழர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்புகிறீர்கள்? ஈழத்தமிழர்களுக்கு இது ஒட்டுமொத்தமாக சாதகமாக இருக்கும் என்று கூற முடியாது. ஏனென்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் இந்த தீர்மானத்தை எவ்வாறு கையாளப் போகின்றோம், அதாவது அது சாதகமா பலவீனமா பாதகமா என்பதை தாண்டி நாங்கள் எவ்வாறு கையாளப் போகின்றோம் என்பதைத்தான் இந்த இடத்தில் மீண்டும் சொல்ல வேண்டும். ஈழத்தமிழர்கள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் 2 வருட காலம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 வருட காலத்துக்குள் எங்களால் போர்க்குற்றங்களுக்கான சாட்சியங்கள், இனவழிப்புக்கான சாட்சியங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சாட்சியங்களை நாங்கள் அந்த சாட்சியங்கள் சேகரிக்கின்ற பொறிமுறைக்கு நாங்கள் கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது நிலத்தில் இருப்பவர்களிடம் புலத்தில் இருப்பவர்களிடம் முக்கியமான கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக கூறப்படும் என்றால் புலம்பெயர் நாடுகளில் பல பேர் இந்த இறுதிக்கட்ட போரில் ஈழப்போரில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களால் எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் தங்களுடைய சாட்சியங்களை அங்கு சென்று கொடுக்க முடியும். அதற்கான ஒரு பொறிமுறை காணப்படுகிறது. அவர்களுக்கான அந்த வலைத்தளம் காணப்படுகிறது. அதனூடாக தொடர்பு கொண்டு அவர்கள் அந்த சாட்சியங்களை கொடுக்கலாம். என்று சொன்னால் ஈழத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் சாட்சியங்களை அவர்கள் வழங்குகின்ற பொழுது இங்கு அவர்களுக்கான அச்சுறுத்தல்கள் காணப்படும் அந்த சாட்சியங்களை வழங்குகின்ற. ஆகையால் இங்கு நாங்கள் அந்த ஒஸ்லாப்பை இன்னும் பலப்படுத்த வேண்டும். ஈழத்தமிழர்கள் எங்களுக்கு இந்த 2 வருடங்கள் காலத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றோமோ அதை வைத்துத்தான் எங்களுக்கு இன்னும் 2 வருடங்களா 3 வருடங்களா அது நீடிக்கப்படும் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகையால் இந்த 2 வருட காலத்தை நாங்கள் மிகவும் அதிக அளவில் ஈழத்தமிழர்கள், நிலத்தில் இருப்பவர்கள், புலத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவையாகத்தான் இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், 2009 முதல் நடைபெற்ற குற்றங்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கின்றது. 2009 பிறகு இடம்பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆகையால் இராணுவமயமாக்கல், சிங்களமயமாக்கல், எங்களுக்கு என்ன தற்பொழுது மன்னாரில் நடைபெறுகின்ற காற்றாலை பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த அணையா விளக்கு தூவி உடைக்கப்பட்டிருப்பது, இது அனைத்துமே ஈழத்தமிழர்களுக்கு மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விதமான, அதாவது வடிவங்கள் மாறி இருக்கலாமே ஒழிய, ஆனால் எங்களுக்கு மேல் செலுத்தப்படுகின்ற அந்த ஒடுக்குமுறைகள் இன்னும் மாறவில்லை. ஆகையால் இப்படியான சாட்சியங்களை நாங்கள் போருக்கு முன்னரான சாட்சியங்கள், போருக்கு பின்னரான சாட்சியங்களை நாங்கள் அதிக அளவில் இந்த ஒஸ்லாப்பை இந்த 2 வருட காலமும் ஈழத்தமிழர்கள் தான் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கு. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போல ஆட்சிகள் தான் மாறுகிறது, காட்சிகள் மாறவில்லை என்ற முடிவோடு நாங்களும் விடைபெறலாம். நன்றி சரத்தண்ணி வைஷ்ணவி அவர்களே, எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. நிச்சயமாக ஒரு விடுதலை வேண்டி பயணிக்கின்ற ஒரு இனம், பல கனவுகளையும் வலிகளையும் சுமந்து பயணிக்கக்கூடிய ஒரு இனம், தன்னுடைய கனவுகளை நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டத்தில் அதற்கான முனைவுகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும், தமிழர்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய அல்லது புற நாடுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த செயற்திட்டங்களை, பிரேரணைகளை எப்படி கையாள வேண்டும் என்பது தொடர்பாகவும் விரிவாக பேசியிருக்கிறோம். நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.